வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய என்ஜினியர்ஸ் கேட்டாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், எல்இடி டிவியில் பேக் லைட் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தட், இல்லை ஒரு சர்க்கியூட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. மார்க்கெட்டில் பேக்லைட் டெஸ்டர் மார்க்கெட்டில் அவைலபிள், உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப குறைஞ்ச விலை, ஒரு 550 950 வரைக்கும் இருக்குது மார்க்கெட்டில். நம்ம அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு 100 ரூபாயில் நம்ம எப்படி பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். நாம் எல்இடியை நம்ம செக் பண்ணலாம். ஒரு சாதாரண சிங்கிள் எல்இடியிலிருந்து ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸ் வரைக்கும் நாம் இதில் செக் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடக்கூடிய சில வீடியோஸ்லாம் இந்த டெமோ இருக்கும் கம்ப்ளீட்டாக. டிவியில் எப்படி நம்ம பேக் லைட் எப்படி செக் பண்ணுறது, அதில் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், வந்தால் என்னெல்லாம் மாற்றலாம் செய்யலாம் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட் கையில் எடுத்தாலும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னா, அந்த தொழில் சார்ந்த நுண் அறிவு வேணும். அந்த நுண்ணறிவானது தியரிட்டிக்கல் கிளாஸில் மட்டும்தான் முடியும், வெறும் ப்ராக்டிக்கலில் முடியாது. ப்ராக்டிக்கலுங்கிறது ஒன்றும் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. செட்டை பிரிச்சிடலாம், அவ்வளோதான். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதனுடைய சர்க்கியூட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம சர்க்கியூட் பார்க்கலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் தெரியும் ஏசி மெயின்ஸ் கார்டு, இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கு. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது பிரைமரி, இது செகண்டரி பிரைமரி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 09 அல்லது 06 உங்கள்கிட்ட ஏதாவது அவைலபிள் இருந்ததுன்னா, இப்போ ரேடியோ மெக்கானிக்காக இருக்கலாம், ஆல்ரெடி உங்கள்கிட்ட எஃப்எம் பிளேயர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதில் ஓல்டு வெர்ஷன் எதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 909 அல்லது 606 அப்படி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு எப்படி கனெக்ஷன். ஆனால் இதில் ஒன்று சொல்ல வரோம். இதில் என்ன சொல்ல வரோம்னா, இதில் ஏசி 230 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த அவுட்புட் டெர்மில் இந்த வோல்டா மீட்டரில் எவ்வளோ வோல்ட் வரும்னு பார்த்துடலாம். இதில் நான் 06 500 மில்லியாம்பியர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் வோல்ட் அவுட்புட் கம்மியாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு அரௌண்ட் 160 வோல்ட் டிசி இதில் வெளியே வரும். இந்த 160 வோல்ட் டிசி இருந்தால் தான் நம்ம பேக்லைட்டில் இருக்கக்கூடிய 21, 24, 27, 32, 40 இந்த மாதிரி எந்த இது வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதில் எல்இடியோட பேக்லைட்டினுடைய ஸ்ட்ரிப்ஸை நம்ம செக் பண்ண முடியும். அந்த பிரைட்னஸ் க்ளோவையும் செக் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் எல்இடி செக் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாம் நம்ம பண்ண முடியும் எல்லாமே. இதை நம்ம ஈஸியாக நாமளே அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பொருளால் எளிமையாக உங்கள்கிட்டயே கிடைக்கும். ஓகேவா? 3K9ங்கிறது ஒரு வயர் வவுண்ட் ரெசிஸ்டர், 5 வாட் ரெசிஸ்டர். ஓகே, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கு. அதனுடைய மதிப்பு என்னென்னா 4.7 MFD 450 வோல்ட். இது எல்லா சார்ஜர்லேயும் இருக்கும், ட்ராவல் சார்ஜரில் எல்லாத்துலேயும், மொபைல் சார்ஜரில் இருக்கும், எஸ்எம்எஸ் பவர் சப்ளையில் கன்ஃபார்மாக இருக்கும், டிவிடி பவர் சப்ளையிலே இருக்கும். 4.7 MFD 450 வோல்ட் இல்லை 350 வோல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா 10 MFD 250 வோல்ட் கெப்பாசிட்டர் இருந்துச்சு. நான் அந்த 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிட்டேன். இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2 கெப்பாசிட்டர் சீரீஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக இந்த இதில் 2 கெப்பாசிட்டர் எதுக்காக, உங்களுக்கு இதில் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கெப்பாசிட்டர் சீரீஸ் பண்ணோம்னா அந்த வோல்ட் கூடும். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கெப்பாசிட்டர் 250 வோல்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டர் சீரீஸாக பண்ணனால அது வோல்ட் கூடும், வேல்யூ பாதியாயிரும். ஓகேவா? ரெசன்ஸாக இருந்தால் 2 ரெசன்ஸை சீரீஸ் பண்ணால் வேல்யூ கூடும், பேரல் பண்ணால் வேல்யூ குறையும். ரெசன்ஸ் அப்படியே வைஸ் வெர்சா, தலைகீழா. ஓகேவா? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 10 MFD கெப்பாசிட்டர் 250 வோல்ட் 2 சீரீஸாக பயன்படுத்தினீங்கனால டோட்டல் வேல்யூ என்ன வரும்னா 5 MFD. ஓகேவா? 5 MFD 500 வோல்ட், 5 MFD 500 வோல்ட் வரும். எனிகோ நாம் இந்த இடத்துல வேணுங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். ஏசி 230 வோல்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிக்கு கொடுக்குறோம். இந்த பிரைமரியிலேருந்து இந்த வோல்டேஜ் 06னா 6 வோல்ட் ஏசி அல்லது 9 வோல்ட் ஏசியாக மாறும். அதை என்ன பண்ணுறோம், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியில் கொடுக்குறோம்.
செகண்டரியில் கொடுத்தோன்னா பிரைமரியில் அந்த வோல்ட் பூஸ்டிங் ஆயிரும். பூஸ்டிங் ஆகி அங்கே 230 வோல்ட் வந்துடும் ஏசி. ஓகேவா? எதுக்காக இப்படி யூஸ் பண்ணுறோம்? ஏன் ஒரே டிரான்ஸ்ஃபார்மரே அப்படியே யூஸ் பண்ணலாமில்ல, ஏன் இப்படி இடையில இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது அங்கே தான் இருக்குது மெயினாக. ஏன்னா இந்த அவுட்புட்டில் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸையும் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லோடு வழியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த லோடு எடுத்தது போக மீதியெல்லாம் இந்த இடத்துல அப்படியே என்ன ஆகும், அக்குமுலேட் ஆயிரும். பக்காவாக அக்குமுலேட் ஆகி நின்றுக்கும், ஸ்டோரேஜாக நின்றுக்கும். அப்படியே எந்த பாதிப்பு வராது. நம்ம என்ன மொமெண்ட்ரிலி யூஸ் பண்ண போகிறோம், தொடர்ந்து எது கண்டினியூ கொடுக்க போகிறதில்ல. செக் பண்ணி பார்க்குறோம். ஜஸ்ட் செக்கர் எப்படி ஒரு மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணோம், வோல்ட்டு செக் பண்ணால் வேலை முடிஞ்சது, ரெசின்னு சொல்லி வேலை முடிஞ்சது. அப்படி தான் தொடர்ந்து செய்வோமா, செய்ய மாட்டோம். ஓகேவா? அதனால் அதே தான் இதுலேயுமே ஜஸ்ட்டு செக் பண்ணுறோம். சாதாரண ஒரு எல்இடியிலிருந்து குரூப் ஆஃப் எல்இடிஸ் வரைக்கும் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்ட்ரிப்பு வந்துருச்சு, ஏகப்பட்ட டிவி வந்திருக்கு. ஓஎல்இடி டிவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாட்டமில் வந்து எப்படி இருக்கும், ஒரு சிசிஎஃப்எல் டியூப் மாதிரியே இருக்கும் எல்இடிஸ். கிட்டத்தட்ட 40-60 எல்இடிஸ் வரும். ஓகேவா? அவ்வளோ எல்இடிஸ் உள்ள டோப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். மேலே ஒரு கிளாஸ் சப்ஸ்ட்ராக்ட் ஒன்று இருக்கும், அதன் மூலியமாக தான் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. குறிப்பாக பர்டிகுலராக எல்இடி டிவிக்கினுடைய லேட்டஸ்ட் அப் டு வெர்ஷன் வரைக்கும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரைக்கும் வரப்போகுது. ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா ரொம்ப தெளிவாக தமிழில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக. இது உங்களுடைய சேனல். ஓகேவா? இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த வீடியோ மூலிமா யாராவது ஒருத்தர் பயன்பெற முடிஞ்சால் அதுவே பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி டெக்னிக்கலை வந்து எங்கேயுமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது, யாரும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? அதனால தான் இந்த சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பர்டிகுலராக இது வந்து ட்ரைனிங் இன் தமிழ் அப்படின்னே கொடுத்துருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். ஓகேவா? அந்த இதில் இப்போ என்ன சொல்ல வரோம், நான் இப்போ செக் பண்ணி காமிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ 230 வோல்ட் ஏசி டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரிக்கு வந்து செகண்டரியில் 6 வோல்ட் அல்லது 9 வோல்ட் ஏசியாக மாறி அது இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியில் கொடுத்து பிரைமரியில் 230 வோல்ட் ஏசியாக எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா டிசியாக மாற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் ஒரு 3K9 இல்லையா 4K7 யூஸ் பண்ணுங்க. பர்டிகுலர் வயர் ஒன் ரெசன்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதான் ஹீட்டை வந்து கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணோம். பீசபிள் ரெசன்ஸோட, வேறு டைப் ஆஃப் ரெசன்ஸோட, எஃப்ஆரோட. ஓகேவா? இதில் எவ்வளோ வோல்ட் வருதுங்கிறது வோல்டோமீட்டரில் செக் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த டெர்மில் கொண்டு வந்து இங்கே பாசிட்டிவ்லையும் இதை மைனஸ்லையும் வச்சா அந்த எல்இடி எரியும் போது அது எவ்வளோ வோல்ட் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இதன் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படி நீ தொடர்ந்து எல்லார் வீட்லையுமே எல்இடி டிவி தான் வரப்போகுது. கண்டிப்பாக சர்வீஸ் வரதா வரும். கண்டிப்பாக பேக்லைட்டில் ப்ராப்ளம் வரும், வந்தால் சால்வ் பண்ண தெரியணும். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக கற்றுக்குங்க. இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?